தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையளவு: நாகப்பட்டினம் வேளாங்கண்ணியில் 9 சென்டிமீட்டரும், நாகப்பட்டினம் திருக்கோவிலில் 7 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. நாகப்பட்டினம் தலைஞாயிறில் 5 சென்டிமீட்டரும், நாகப்பட்டினம் திருப்பூண்டி, மயிலாடுதுறை ஆகிய பகுதிகளில் தலா 4 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. திருவாரூர் திருத்துறைப்பூண்டி, மயிலாடுதுறை கோடியக்கரை, நாகப்பட்டினம் வேதாரண்யம், செம்பனார் கோயில், காரைக்கால், தரங்கம்பாடி ஆகிய பகுதிகளில் தலா 3 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகியுள்ளது. திருவாரூர் மன்னார்குடி, திருநெல்வேலி ஊத்து, திருநெல்வேலி நாலுமுக்கு, திருவாரூர் நன்னிலம், திருநெல்வேலி மாஞ்சோலை, திருநெல்வேலி காக்காட்சி, தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை, திருவாரூர் ஆகிய பகுதிகளில் தலா 2 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகியுள்ளது. திருவாரூர் கொடவாசல், தஞ்சாவூர் அதிராமப்பட்டினம், புதுக்கோட்டை மலையூர், திண்டுக்கல் கொடைக்கானல், திருவாரூர் நீடாமங்கலம், மயிலாடுதுறை சீர்காழி, திருவாரூர் முத்துப்பேட்டை, பாண்டவரடி, தஞ்சாவூர் ஒரத்தநாடு, தஞ்சாவூர் மஞ்சளாறு, ஆலங்குடி ஆகிய பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகியுள்ளது. வெப்பநிலை பற்றிய குறிப்பு: அதிகபட்ச வெப்பநிலையாக பரங்கிப்பேட்டையில் 32 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. 21 முதல் 24ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 25ஆம் தேதிகளில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 26 முதல் 27ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு: அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக 28 to 29 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 24 to 25 டிகிரி செல்சியஸாக இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை: தமிழக கடலோர பகுதிகளில் 21ஆம் தேதியில் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில், தென் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.